வணக்கம். அடவி உங்களை அன்போடு வரவேற்கிறது. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்முடைய தோட்டத்தில் இன்றைக்கி என்னென்ன மலர்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அதுலேயும் முக்கியமாக நமக்காகவே இன்றைக்கி ரொம்ப நாள் காத்திருந்து பூத்த மலர் ஒன்று இருக்குது. நம்மளுடைய ஹசாபாத்தின் இனிமேல் தான் மெல்ல மலரும் போல இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக விரியுது. இது எல்லாமே 10 மணி பூ. மஞ்சள், வெள்ளை, அப்படியே இப்போ வருவோம். சடாங், நம்மளுடைய மிருணாலினி சின்ன தொட்டி தாமரை, பவுல் லோட்டஸ்னு சொல்லக்கூடிய வகை. பார்க்க என்ன அழகாக இருக்காங்க பாருங்கள். இன்றைக்கி காலையில் அழகாக மலர்ந்துருந்தது. லேசாக நான் விரித்து கொடுத்தேன், அவ்வளோதான். அப்படியே நம்மளுடைய வழக்கமான பூ ஒருத்தவங்க பூத்துருக்குறாங்க. அதில் ஒருத்தவங்க ஒளிஞ்சிருக்காங்க பாருங்கள். வாங்க நம்ம அவங்கள எடுத்து விடுவோம். நம்மளுடைய சப்ஸ்டூன் அல்லி. நீங்கள் இந்த கருவி வழியாக பார்க்குற மாதிரிலாம் இதோடைய நிறம் இருக்காது. கண் பத்தாது இதை பார்க்குறதுக்கு. நமக்கு இருக்கிற கண் 2 கண்ணும் பத்தாது. அப்படி ஒரு அழகான மஞ்சள். இது கண்டிப்பாக எல்லோருடைய வீட்லேயும் இருக்கணும், அது என்னுடைய ஆசை. ஏன்னா அப்படி ஒரு மஞ்சள், அழகு மஞ்சள் இது. இந்த கருவியெல்லாம் இதுக்கு பத்தாதுங்க. இதனுடைய நிறத்தை நம்மளுடைய கருவியிலலாம் படம் பிடிக்கவே முடியாது. அப்புறம் இன்றைக்கி ஒரு அழகான மழையள்ளி பூத்துருக்குறாங்க. அவங்களுடைய நிறத்தை பார்ப்போமா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, கொஞ்சம் மங்கலாக தெரியுது. கொஞ்சம் இருங்க, நல்லா காட்டுறேன். எல்லா கருவியுமே பூக்களுடைய உண்மையான நிறத்தை காட்டுறதே இல்லை. இப்போ பாருங்கள், என்ன ஒரு அழகாக இருக்குல்ல. கனகாம்பரம் அந்த நிறத்தில் இருக்குது. அதனால் இதுக்கு கனகாம்பரம் மழையள்ளின்னு பேர் வச்சுட்டேன். இதோடைய ஆங்கில பேர் சுட்ரி ரேக். இதுதான் இதோடைய ஆங்கில பெயர், சுட்ரி ரேக் ரெயின் லில்லி. இதோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிவப்பு ஜெர்புரா. நம்ம ஆரஞ்சு பார்த்துருப்போம். இது சிவப்புன்னு சொல்ல முடியாது, இது பிங்க்கு கலந்த ஒரு சிவப்பு. இது பாருங்கள், பாதி பூவை காணும்ல. என்னடான்னு பார்த்தா இவங்க 2 பேரும் ஒட்டி ஒட்டி வளர்ந்த இரட்டையர்கள், ட்வின்ஸ். ஒரே காம்பில் 2 பேர் வளர்ந்துருக்காங்க. பொதுவாக ஒருத்தவங்க தான் இருப்பாங்க. இது எல்லாமே ஒரு இயற்கையின் அதிசயம்தான். அடுத்ததாக இவங்க நம்மளுடைய ஸ்கின் ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய குயின் ரோஸ், பிரிட்டிஷ் குயின் ரோஸ். அப்படியே ஒரு பால் ரோஜா நிறம். இது என்ன ஒரு அழகு பாருங்கள். ஒரு லைட் பீச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுலேயே ரொம்ப ரொம்ப வெளிர் நிறம். இது பார்க்கும்போதே அப்படி ஒரு அழகாக இருக்கும். இந்த செடி மட்டும் இருந்ததுன்னா செடி முழுக்க பூவாக இருக்கும். தொட்டியில் இருந்த செடியை நான் மண்ணுக்கு மாற்றினதுனால நிறைய இலையெல்லாம் உதிர்ந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு கிளம்பி வர்றாங்க. இதோட நிறம் பாருங்கள், என்ன ஒரு அற்புதமான நிறம்ல. அழகு அழகு, அப்படி ஒரு அழகு பாருங்க. அந்த ரோஸுக்கும் இந்த பேபி பிங்க் டேபிள் ரோஸுக்கும் உள்ள நிற வித்தியாசம் பாருங்கள். இதை விடவும் அது ரொம்ப வெளுப்பாக இருக்குது. அழகில்ல? அவ்வளோதான். இது எல்லாமே இன்றைக்கி வெறும் டேபிள் ரோஸ் தான் பூத்துருக்கு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கீழுள்ள கருத்து பெட்டியில் உங்களுடைய விருப்பத்தை தெரிவிங்க. என்னுடைய காணொளி பிடிச்சிருந்தால் பகிருங்க. மேலும் பின்தொடர சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி.